ஆல் வெல்கம் பேக் டு மை சேனல் வினீஸ் வாஸ் ஃப்ரெஷ் வேவர்ஸ் எவ்ரி அதர் டே. இன்றைக்கான ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா ராகி வச்சு ராகி பனானா கேக் ரெசிபி தான் செய்ய போகிறோம். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்ன வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்கணும் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் 7 inch கேக் டின் வந்து பட்டர் ஷீட் போட்டு பட்டர் அப்ளை பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் 4 பழுத்த பழமாக எடுத்து அதையும் நல்லா மேஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. தண்ணி கலக்கிடாதீங்க, இந்த மாதிரி இருக்கணும். இது கூட இப்போ இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணுங்கள். இது கூட கரும்பு சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா நீங்கள் பாம் சுகர் கூட ஆட் பண்ணலாம். அதுக்கப்புறம் எண்ணெய் ஆட் பண்ணி இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதாவது எண்ணெயும் சர்க்கரையும் நல்லா அந்த பழத்தோடு கலந்து வரணும். நல்லா இந்த மாதிரி கலந்து, அதாவது 2 நிமிஷம் டைம் எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா கலந்து இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு பவுலில் வந்து ராகி மாவை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. மெஷர்மெண்ட்ஸ் வந்து எவ்வளோ ஆட் பண்ணுங்கிறது நான் கீழே கொடுத்துட்றேன். அது கூட பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடரையும் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த ஸ்டேஜில் பாலை வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கலந்து விடுங்க. ஏன்னா ஒட்டுக்கா நீங்கள் கலக்க வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக நீங்கள் இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கலந்து வச்சுருக்க அந்த பனானா மிக்சரையும் உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. அதாவது இந்த பனானா மிக்சர் வந்து நல்லா வந்து உங்களுக்கு அதில் நல்ல ஒரு கன்சிஸ்டன்சி மாதிரி நல்லா ஃபார்ம் ஆகணும். அண்ட் ஸ்பெஷலி நீங்கள் யூஸ் பண்ணுற இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே வந்து ரூம் டெம்பரேச்சரில் வச்சு யூஸ் பண்ணுங்கள். அண்ட் இதுக்கான பைலிங்க், அதாவது அலுமினியம் ஃப்ரீ பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர், இதை யூஸ் பண்ணியிருக்க எல்லா திங்ஸுமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் பைலிங்க் கொடுத்துருக்கேன், போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து இதெல்லாமே ஒரு நம்ம கேக் டின் மாற்றிட்டு இந்த மாதிரி டேப் பண்ணிக்கோங்க. டேப் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு எங்கேயுமே அந்த ஸ்பேஸ் இருக்காது, எல்லாமே ஃபில் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் மேலே சாக்கோ சிப்ஸ் இல்லைனா நட்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஓவனை வந்து ஒரு 5 minutes ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதில் ஆட் பண்ணிவிட்டு 40 to 50 minutes டைமிங்கில் 180 degree செல்சியஸில் நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் பேக் பண்ணிக்கலாம். ஸ்டவ் டாப் மெத்தடும் நான் கீழே கிளிப்பிங் கொடுத்துருக்கேன், இதே மாதிரி பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, சூப்பர் அண்ட் டேஸ்டியான ராகி பனானா கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்ததுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதாவது பெஸ்ட் ஃபார் கிறிஸ்மஸ் நியூ இயருக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணால் தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு டான்னு கிடைக்கும். See you, bye.